வணக்கம் நங்குரம். ஐயா கருணாநிதிக்கும் செம்மொழிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அவர் கேட்குறது ஒரு நியாயம் தானே. காரணம் எதுக்கு கேட்குறாருன்னா, கலைஞருடைய பிறந்த நாளை செம்மொழி நாளாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்குது. இது வந்து முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. அதனால் அவர் கேட்குறாரு, க கலைஞரை கலைஞருக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் செம்மொழிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கேள்வி நல்ல கேள்வி தான். ஏன்னா தமிழை செம்மொழி ஆகினது யார்? நம்ம தம்பி சீமான். தமிழை வாழ வச்சது யார்? தம்பி சீமான். தமிழுக்கு தமிழை வந்து விதை போட்டு பதியம் போட்டு விதை போட்டு பதியம் போட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி உரம் வச்சு வளர்த்தது யார்? தம்பி சீமான். அந்த 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 விதை அந்த செடியாக்கி அதை மரமாக்கி அதை பழுக்க வச்சு அதில் காய்கனிகள்லாம் பழுக்க வச்சது யார்? தம்பி சீமான். இன்றைக்கி தமிழுங்கிற மொழி பேசுகிற இந்தியாவில் இருக்கிற 8 கோடி பேர், உலகம் பூரா இருக்கிற 10 11 கோடி பேரும் பேசுகிறதுக்கு காரணம் யார்? தம்பி சீமான். இப்படி இவர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழை வளர்த்து தமிழ்கிட்ட கொண்டு போய் சீமான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் தமிழை கொடுத்துருக்காரு அப்படின்னா யார் பேரை வைக்கணும்? நீ எதுக்கு கலைஞர் பேர் எதுக்கு வைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் தம்பி சீமான் பேரை தானே வைக்கணும். சீமான் பிறந்த நாளை வந்து இல்லை நீங்கள் வந்து செம்மொழி நாளாக வைக்கணும். இவர்லங்க கஷ்டப்பட்டிருக்காரு. எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. இவர் முதலமைச்சராக இருந்தபோது இருந்தார். ஒரு காலத்தில் இருந்தார். எப்போ 1800 சில்லறையில் இருந்தார். சீமான் இருந்தார். அப்போ அவர் தான் கொண்டு வந்தார். இந்த மாதிரி திட்டங்கள்லாம் சட்டங்கள்லாம் போடுவார். விஎன் அரசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து முக்தார் அப்படிங்கிறவர் போய் முக்தார் இருக்கார் பாருங்க, நம்ம இவர் அவர் போய் பேட்டி எடுத்தார் விஎன்ஆர்எஸ்ங்கிட்ட. அவர் அதுக்கு என்ன கேட்டார், கலைஞர் பேனா வைக்கிறதுக்கு இப்போ பேனா உடைக்கிறேன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கலைஞருடைய பேனா என்ன சாதித்தது, கலைஞர் என்ன சாதித்தார், இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு விஎன்ஆர்எஸ் ஒரு கேள்வி கேட்பார். அதுக்கு இவர் முக்தார் வந்து அடுக்குவார். வரிசையை கடன்னு அடுக்குவார். என்ன அடுக்குவார்? உலகத்திலேயே இந்தியாவிலேயே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சட்டங்களை போட்டது அடுக்குனது எல்லாம் சொன்னார். அதெல்லாம் வந்து நம்மகிட்டே அதுக்கான அவர் சொன்னதெல்லாம் ஆதாரங்கள் இருக்குது. அவர் பேசின வீடியோவே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இவனுக்கெல்லாம் அதை போய் சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது தான், யோசிக்கும்போது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து எல்லா செய்கைகளும் செஞ்சது வந்து நம்ம சீமான் தான் செஞ்சுருக்காப்புல. நீங்கள் எப்படி செம்மொழிக்கு வந்து க க ஐயா கருணாநிதியோட பேரை எப்படி நீங்கள் வைக்கலாம்? நீங்கள் கலைஞரோட பேரை எப்படி வைக்கலாம்? ஏதோ நியாயமான கேள்வி தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபரிசீலனை செஞ்சு சுதந்திர போராட்ட தியாகி, இந்த நாட்டை வந்து கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு மேலாக ஆண்டு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்த தம்பி சீமான் அவர்கள் பேரே வச்சுருங்க. அதான் நல்லது, சிறப்பு. ஏன்னா அவர் வந்து இப்படி தான் பேசுவார். அப்படி பேசும்போது என்ன பண்ணால் அவர் பேரை வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும். பேச மாட்டார்ல, அதுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு தலைவரை பற்றி பேசும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம யோக்கியவானாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இவங்க என்ன பேசுனாங்க, திருட்டு திராவிடன்னாங்க, திருட்டு திமுகனாங்க, எல்லாம் பேசுனாங்க. கரெக்டு. இவங்க பேசுனதெல்லாம் வந்து அவங்களோட கருத்தை அவங்க சொல்ல தானே செய்யணும். பேசுனதெல்லாம் கரெக்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த தமிழ்நாட்டுக்காக, இந்த தமிழ் மண்ணிற்காக, இந்த தமிழ் மக்களுக்காக இதை ஒரு சின்ன திரும்ப கிள்ளி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அவன் சொத்துல இருந்து ஒரே ஒரு ₹1 இல்லை அவனுடைய உழைப்பு ₹1, இயற்கை வளம் கொல்ல போகுதுன்னு போராடினவங்க யாருன்னு போராடினவங்களுக்கு தெரியும்னு வச்சுங்க. யாரோ ஒருத்தர் அந்த காணொலியை பார்த்தா கூட அவனுக்கு தெரியும், நம்மளை தான் சொல்கிறான்னு தெரிஞ்சு போயிடும்னு வச்சுங்க. அது வேறு விஷயம். இயற்கை வளங்கள் கொல்லை போகுதுன்னு சொல்லிட்டு போராட்டம் எப்படி போராடினாங்க? வெளியில் போராடுறது, போராடி அந்த போராட்டத்தின் மூலமாக பணம் வசூல் பண்ணுறது, அப்புறம் அந்த போராட்டத்தை நிப்பாட்டிடுறது, முடிஞ்சு போச்சு. அவங்கள்ட்ட பணம் வாங்குறதுக்காக நீ கல் வெட்டுறா மண் வெட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது, அப்புறம் அந்த பணத்தை வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நிப்பாட்டிடுறது.
இது இப்படி தான் போராடினாங்க. அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தவங்க பூரா அந்த கதையா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம என்ன கிள்ளி போட்டிருக்கோம்? ஒரு 2 பேத்துக்கு இதுவரைக்கும் யாராவது 2 பேத்துக்கு சரியா கூட வேலை செய்றாங்க. அல்லக்கையா கூட சுத்துறாங்கல்ல, அவைங்க குடும்பத்தில படிக்கிற புள்ளைங்களுக்கு ஒரு 4 பேத்துக்கு ஏதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருப்பானா அந்த ஆளு? கட்டியிருக்க மாட்டான். ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருப்பானா? கட்டியிருக்க மாட்டான். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ளைங்களுக்கு அவன் கூட இருக்கிறவங்க அல்லக்கையெல்லாம் இருக்காங்க பாருங்க. அவங்க புள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பேனா, பென்சில் ஏதாவது வாங்கி குடுத்துருப்பானா? குடுத்துருக்க மாட்டான். ஆனா, இவன் தமிழ்நாட்ட பத்தி பேசுவான். தமிழ பத்தி பேசுவான். ஆனா, இவன் வந்து வசதி ஆயிருவான். வாழ்த்துக்கள் படம் எடுக்கணும் அப்படின்னா, அந்த வாழ்த்துக்களுக்கு இத்து வருமா? வராதா? வாழ்த்துக்கள். இத்து வருமா? வராதா? புள்ளி வைக்கணுமா? வைக்க வேணாமா? கமா போடணுமா? கொட்டேஷன் போடணுமா? கொஸ்டின் மார்க் போடணுமா? இந்த டவுட்டு வந்தாக்க என்ன பண்ணுவான்? யார்கிட்டயாவது போய் கேட்பான். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து அறிஞர். அதனால போய் அங்க போய் கேட்குறான். அவங்க அறிஞர் இல்லாட்டினா இவன் போய் கேட்பானா? ஆனா இவன் போய் கேட்பான். என்னான்னு? இதில புள்ளி வைக்கலாமா? இதில கொட்டேஷன் மார்க் போடலாமா? இல்ல கொஸ்டின் மார்க் போடலாமா? ஏன்னா அவனுக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சு அறிஞரா இருந்து திருக்குறளுக்கு உரை எழுதி, செம்மொழிக்காக போராடி, செம்மொழியை வாங்கி கொடுத்து, அந்த செம்மொழி சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காக பாடுபட்ட ஒரு தலைவனை பார்த்து தமிழுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்னு கேட்பான். நம்ம என்ன கேட்குறோம்? தமிழுக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம் முதல்ல? இவன் தமிழ்நாட்டுக்காக செஞ்சது என்ன? அவர் இந்த தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி. நீ என்ன செஞ்சிருக்கிற தமிழ்நாட்டுக்கு? ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கியா? ஒரே ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கியா? ஒரு சின்ன துரும்பை கிள்ளி போட்டிருக்கியா? இல்ல. ஆனா கலைஞரை பத்தி வாய்க்கு வந்தபடி பேச வேண்டியது. எதுக்கு இப்படிலாம் பேசுற? இப்போ தான் திராவிடர் கழகத்தில திராவிடர் போட்டு உன்னைய போட்டு பிச்சு எடுத்து கோர்ட்டில் கேஸை போட்டு அவனை நொந்து நூலாக்கிட்டாங்க. திருப்பி ஏன் கலைஞர்கிட்ட திமுக காரங்கிட்ட கேஸு போட்டு ஏதாவது அவனை இழுக்கணுமா? என்ன சம்பந்தம்னு கேட்குற? சும்மா நீ அதில் ஐயான்னு வேற சொல்லிக்கிற. ஐயா கருணாநிதிக்கு அப்படின்னு. இது என்ன மரியாதை இருக்குது? வஞ்ச புகழ்ச்சி தானே நீ பண்ணுறது. அதாவது எடுத்து அசிங்கப்படுத்துறது. அதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு திரியிற நீ ஊரில் இன்னும் அடங்கலை, திருந்தலை நீ. ஆனால் முழு சந்திரமுகியாவே மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி தான். முழு சங்கியாவே மாறிட்டா. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கலைஞருக்கும் செம்மொழிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறேன். கலைஞர்னு ஒருத்தர் இல்லாட்டினா நிறவி இருப்பாங்க. இன்னும் எப்பயோ கொண்டு வந்திருப்பாங்க. பெரியார், அண்ணாதுரை, கலைஞர் இந்த 3 பேரும் இல்லைன்னா தமிழ்நாடு பீகாரை விட மோசமாக போயிருக்கும். இன்றைக்கி இருக்கிற பாலங்கள் கீழே போய் கத்திப்பாரா மேம்பாலத்தில் போய் நின்றுக்கிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வாங்கடா. அப்போ தான் வந்து புரியும் அவர் கலைஞர் யார், எப்படி நுணுக்கமாக பாலத்தை கட்டியிருக்காரு, எப்போ கட்டினது, எந்த வருஷத்தில் கட்டினாரு, கட்டினதுக்கு முன்னாடி என்ன டெக்னாலஜி இருக்குது, அதுக்கப்புறம் இப்போ பாலத்தோடைய அந்த வியூ என்ன, போய் எல்லாம் மேலே போய் ஹெலிகாப்டர்லவே பார்த்துட்டு வரணும். கத்திப்பாரா மேம்பாலத்தில் போய் நின்று பார்த்தாகணும். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் கட்டியிருக்கிற மேம்பாலத்தை போய் நின்று பார்க்கணும். இதெல்லாம் எப்படிடா சாத்தியம் அப்படின்னு. தமிழ்நாட்டில் கட்டியிருக்கிற பாலங்கள்லாம் போய் பார்க்கணும். இதெல்லாம் யார் ஆட்சியில் கட்டினது, யார் கட்டினதுன்னு யோசிக்கணும். சும்மா வந்துட்டு போய் மக்களை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்து விட்டு, பல்பொடியை கொடுத்துட்டு, செருப்பு கொடுத்து விட்டு, ஓட்டு வாங்கி ஜெயிச்சா பத்தாது. நாட்டுக்கு என்ன நல்லது, மக்களுக்கு என்ன நன்மை பயக்கணும் பார்த்து ஒன்று ஒன்றா போய் டைட்டில் பார்க்கில் நின்று போய் கேட்டுப்பார். அப்போ தெரியும் கலைஞரை பற்றி. டைட்டில் பார்க்கை பற்றி யோசிச்சு பாரு, கலைஞரை பற்றி தெரியும். இத்தனை தொழில்பேட்டைகள் இருக்கு, இவ்வளோ தொழில் இருக்கு, இதெல்லாம் யார் கொண்டு வந்ததுன்னு நினச்ச? ராஜாஜி முதலமைச்சராக கொண்டு வந்ததுன்னு நினச்சியா? நல்லா ஏதாவது கெட்ட வார்த்தையாக வரணும் போல இருக்குது. போய் எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து வெளியில் வந்து பேசாத, பத்திரிக்கைலாம் சந்திச்சு பேசாத. உனக்கெல்லாம் எந்த தகுதியுமே இல்லை. ஒரு பொண்ணு கூட ஒரு பொண்ணை வந்து நீ வந்து ஒரு பொண்ணு கூட ஏற்பட்ட தொடர்பை வந்து நீ அதை வந்து சரி பண்ணி சமாதானம் பண்ணி முடிக்க முடியாத ஆள் நீ எல்லாம் வந்து வெளியில் வந்து பேசலாமா? நீ எல்லாம் அசிங்கமா இல்லையா உனக்கு? எப்படி கூச்சநாச்சம் இல்லாமல் இப்படி இதில் வந்து உட்காந்துட்டு பேசுகிற நீ எல்லாம்? ஒரு கூச்சமே இல்லையா? ஏன் நம்மளை இப்போ என்ன நினைப்பாங்களோ, ஏது நினைப்பாங்களோ, நம்ம பேசினா மக்கள் கேட்பாங்களோ, கேட்க மாட்டாங்களோ, அந்த எண்ணமே வராதா உனக்கு? நன்றி, வணக்கம்.